வணக்கம், நான் டாக்டர் அகிலா, கன்சல்டன்ட் என்ஆர்ஜி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், சென்னை. இப்போ சம்மர் மந்த் வந்தாச்சு. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் என்ன குடிக்கலாம், என்ன சாப்பிடலாம் அப்படிங்கிறது பெரிய டவுட் இருக்கும். மெயினாக வந்து அந்த 11 மணி போல் இல்லை வெயில் அதிகமாக இருக்கப்போ இல்லை ட்ராவலிங் பண்ணுறப்போ என்ன ஃப்ளூயிட்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப அவசியம் வந்து ஹைட்ரேஷன், நீர்ச்சத்து உடம்புல இருக்கிறத கண்டிப்பாக வந்து பார்த்துக்கணும். ஏன்னா நீர்ச்சத்து குறைபாட்டினால நமக்கு வந்து பிபி லோவாகும், பிரச்சனைகள் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது தவிர யூரின் இன்ஃபெக்ஷன் அதிகமாக வரும். ஸோ என்னென்ன குடிக்கலாம், இது வந்து பிளட் சுகரை உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, உங்கள் தாகத்தையும் தணிக்கணும். அது மாதிரி என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே எப்பயுமே வந்து நம்ம நார்மல் வாட்டர் தான். நார்மல் வாட்டர் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் குடிக்கலாம். வெயில் அதிகமாக இருக்கப்போ வாட்டர் அளவை அதிகப்படுத்திக்கிறது ரொம்ப அவசியம். இதே வெளியில் போகிறீங்க, ஸ்வெட் ஆகுறீங்க, பசங்க விளையாடுறாங்க, இல்லை பெரியவங்க விளையாடுறாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து தண்ணீர் எடுக்கிற அளவை வந்து அதிகப்படுத்திக்கணும். சில பேர் வந்து தண்ணீர் அளந்து தான் குடிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க உங்கள் டாக்டர்ஸ். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஹார்ட் ஃபெயிலியர் அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்குது, லிவர் ஃபெயிலியர் அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்குது, உங்களுக்கு ஏற்கனவே வந்து சோடியம் உப்பு குறைபாட்டினால தொந்தரவு இருக்குது. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 3/4 லிட்டர் குடிங்க, 1 லிட்டர் குடிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க ஃப்ளூயிட் ரெஸ்ட்ரிக்ஷன் கண்டிப்பாக வந்து இருக்கணும். அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து தண்ணி தாகம் எடுக்கிறப்ப தண்ணியாக குடிக்காம ஐஸ் கியூப் மாதிரி ஒரு சின்ன ஐஸ் கியூப் எடுத்து வாயில் வச்சிட்டோன்னா அது தண்ணி தாகத்தையும் குறைக்கும். உங்களுக்கு வந்து அந்த அளவு மீறி தண்ணி குடிக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. 2வது, மோர் வந்து நல்ல தண்ணி விட்ட மோர் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இதுவும் வந்து உங்களுக்கு சர்க்கரையின் அளவை இன்க்ரீஸ் பண்ணாது. மோர் வந்து தொடர்ந்துவே வந்து நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பாட்டிலில் வந்து தண்ணி வளர்ந்த மோர் விட்டுட்டு அதில் சால்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஆடட் சுகர் போடாதீங்க. இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நீர்ச்சத்தை இன்க்ரீஸ் பண்ணுது. அதில் ப்ரோபயோட்டிக் நல்ல பாக்டீரியாவோட அளவு வந்து நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு செரிமானம் வந்து சீராக இருக்கும். சுகரும் வந்து ஏறாது. ரொம்ப திக்கான மோர், தயிர் எடுக்க வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் மோர் வந்து உரைக்கு ஊற்றுறப்போ வந்து லோ ஃபேட் மில்க், ப்ளூ கலர் ஆவின் மில்க் அது மாதிரி எடுத்துக்கோங்க. க்ரீனோ ஆரஞ்சோ அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. முடிஞ்சதுன்னா வந்து அந்த காலத்தில் மாதிரி மோரை வந்து இப்படி சிலுப்பிட்டு அந்த ஃபேட் எடுத்துட்டு அதில் தண்ணி விட்டு குடிச்சிங்கன்னா இதுவும் ரொம்ப நல்லது. அப்போ வந்து உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அந்த பிரச்சனைகள்லாம் வந்து வராது. 3வது, நம்மளோட சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், அதாவது எலுமிச்சம்பழம் இல்லை சாத்துக்குடி அதெல்லாம் வந்து புழிஞ்சிட்டு அதை வந்து நல்லா தண்ணி விட்டுட்டு இதுலேயும் வந்து சால்ட்டு சுகர் ஆட் பண்ணாமல் எடுத்துக்கிறது நல்லது. ரொம்ப முடியாட்டி கொஞ்சமாக வந்து சால்ட்டு மட்டும் எடுத்துக்கலாம். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, விட்டமின் சி நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஜென்ரல் இம்யூனிட்டி பவர் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். ஸோ காமனாக வர்ற இன்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு கொடுக்காது. அதே மாதிரி வந்து ஈவன் கேன்சர் கூட ப்ரிவென்ட் பண்ணுறது விட்டமின் சி வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஸ்கின் கண்டிஷனுக்கு வந்து ஸ்கின் வந்து ஹைட்ரேட் ஆகாமல் நீர்ச்சத்து இல்லாமல் ரொம்ப வறண்டு போகுது இல்லையா, அதையும் இம்ப்ரூவ் பண்ணும் உங்களுக்கு. ஸோ இம்யூனிட்டி பவரையும் இம்ப்ரூவ் பண்ணி சுகரையும் கண்ட்ரோலாக வச்சுருக்கப்போ வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸை வந்து புழிஞ்சிட்டு தண்ணி ஆட் பண்ணி குடிக்கலாம். உங்களுக்கு வந்து வாசனைகள் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்னா நம்ம புதினாவை கூட வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சில்லுன்னு வேணும்னா ஐஸ் கியூப் 1 or 2 வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பல சாறு, இப்போ ஜூஸாக வந்து எடுக்கிறது வந்து மொத்தமாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா வந்து நீங்கள் பல சாறை எடுக்கிறப்போ உங்களுக்கு அதில் உள்ள ஃபைபர் சத்து போயிடும். வெறும் வந்து ஜூஸ் மட்டும்தான் இருக்கும். அப்படி இருக்கப்போ உங்களுக்கு சுகரோட அளவு அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் வேறு வழி இல்லை, என்னை பழத்தை அப்படியே சாப்பிட முடியாது, எனக்கு தாகம் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் வந்து இப்போது என்ன பழங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து யோசித்து சாப்பிட்ணும். கண்டிப்பாக வந்து கிரேப்ஸ் ஜூஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கு பதிலாக வந்து வாட்டர்மெலன், முசாம்பி அப்படின்னு சொல்கிறது அந்த ஜூஸு அதெல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். எதுவுமே வந்து அளவோடு எடுத்துக்கணும். ஆனால் கண்டிப்பாக வந்து பாட்டிலில் உள்ள ஃப்ரூட் ஜூஸு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதில் சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஃப்ரூட்ஸை பொறுத்தவரைக்கும் ஜென்ரலாக வந்து நீங்கள் அப்படியே பழமாகவே எடுத்துக்கோங்க. என்ன பெஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, நீங்கள் எல்லா ஃப்ரூட்ஸையும் கட் பண்ணிவிட்டு அதோட வந்து ஒரு டம்ளர் பால் இல்லாட்டி வந்து தண்ணியில் வந்து சியா சீட்ஸை போட்டு ஊற வச்சுடுங்க. அது வந்து நல்லா ஸ்வெல்லப் ஆனோன்னே இந்த ஃப்ரூட்ஸோட மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து சால்ட் போட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சுகரும் ஏறாது. ஏன்னா சியா சீட்ஸில் வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அது வந்து சுகர் டக்குன்னு ஏற்றாது. ஃப்ரூட்ஸோட டேஸ்ட்டையும் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். இந்த சீசனல் ஃப்ரூட்டாக இருக்கப்போ வந்து மாம்பழம் 1 or 2 பீசஸ் கூட அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் மெயின் வந்து அதோட சேர்த்து சியா சீடை ஆட் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃப்ரூட்டை வந்து ஃப்ரூட்டாகவே எடுத்துக்கோங்க. அடுத்து வெஜிடபிள்ஸை வந்து இதுவுமே அப்படியே எடுத்துக்கிறது நல்லது. பட் ஃப்ரூட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ வெஜிடபிள்ஸ் வந்து பல சாரோட வெஜிடபிள் சாறு வந்து பெட்டராக இருக்கும். நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னா தக்காளியை நல்லா அடிச்சுட்டு புதினா கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு எடுத்துக்கலாம்.
ரெண்டாவது வந்து வெள்ளரி, வெள்ளரியும் புதினாவும் வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து சாறு எடுத்து அதில் தண்ணி ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். மற்ற வெஜிடபிள்ஸ் வந்து இப்போ நீர்க்காய்கள்லாம் இருக்குது இல்லையா, பூசணிக்காய், சொரக்காய், அதை கூட வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து வெஜிடபிள் சாறு எடுத்து கொஞ்சமாக வந்து புதினா ஆட் பண்ணிவிட்டு இது பண்ணலாம். மற்றபடி வந்து புதினாவும் ஜிஞ்சர் மட்டுமே கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த சாறு எடுத்து கூட வந்து சில பேர் எடுத்துக்கிறாங்க. அது கூட வந்து நல்லது. இந்த மாதிரி வெஜிடபிள் சாறுகளை எடுத்து சாப்பிட்றதுனால நமக்கு ஃபைபர் கண்டென்ட் கம்மியாக இருந்தாலும் அதில் வந்து நிறைய நியூட்ரிஷன் இருக்குது, நிறைய மினரல்ஸ் இருக்குது, உப்புச்சத்துகள், தாது உப்புகள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி தாது உப்புகள் பொட்டாசியம்லாம் இருக்கப்போ வந்து நமக்கு பிபி அளவு அதிகமாகாமல் பார்த்துக்கும். ஸோ பழச்சாறுகள் அவாய்ட் பண்ணிவிட்டு காய்கறி சாறுகளை எடுத்துக்கிறது நல்லது. சூப்பு கூட நீங்கள் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே வந்து ஆற விட்டுட்டு அந்த 11 மணி போல் குடிச்சிக்கலாம். அந்த மாதிரி இது வந்து வெஜிடபிள் சூப்பாக இருக்கலாம். இல்லை நான்வெஜ் பிரியர்களாக இருந்ததுன்னா சிக்கன் வந்து கிளியர் சிக்கன் சூப்பு, கிளியர் மட்டன் சூப்பு அந்த மாதிரி இது பண்ணிவிட்டு சுட சுட எடுக்காமல் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கிறது நல்லது. அடுத்து சில பேருக்கு வந்து இந்த சாக்லேட் ரொம்ப கிரேவிங்காக இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க என்ன பண்ணலான்னா வந்து லோ ஃபேட் மில்க், ப்ளூ ஆவின் மாதிரி உள்ளது நல்லா தண்ணி விட்டு காய்ச்சிட்டு அதில் கொக்கோ பவுடர் 2 ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு சுகர் போடாமல் குடிக்கிறது நல்லது. அப்படி ரொம்ப முடியல அப்படின்னா வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் வந்து 1 டேப்லெட்டு இல்லாட்டி 2 டேப்லெட் போட்டுட்டு நல்லா சில் பண்ணிவிடுங்க. ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு சில் பண்ணிவிட்டு அதையும் வந்து நீங்கள் குடிக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த சம்மர் மந்தில் எனர்ஜியும் கொடுக்கும், சுகரையும் ஏற்றாமல் நல்லா வந்து நீர்ச்சத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வழிகள். இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இளநீர் குடிக்கலாமா கூடாதா அப்படிங்கிறது நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு டவுட்டு. மிதமான அளவில் வந்து நீங்கள் குடிச்சிக்கலாம். இதில் என்ன பார்க்கணுன்னா, நீங்கள் கிட்னி பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா இளநீர் குடிக்கிறத கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணணும். இளநீரில் நிறைய அளவில் பொட்டாசியம் சத்து இருக்கிறதுனால அது உங்களுக்கு கிட்னி ஹெல்த்துக்கு நல்லதில்லை. நார்மலாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்கீங்க, கிட்னி ப்ராப்ளம் எதுவும் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் இளநீர் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பழங்களை வந்து எடுக்கிறப்போ எப்படின்னா வந்து பழச்சாராக எடுக்காமல் ஸ்மூதி அப்படின்னு சொல்கிறது. ஓகே, நீங்கள் பெரிஸு, ஸ்ட்ராபெரி ப்ளஸ் நம்ம கொய்யாக்காய், ஆப்பிள் அதெல்லாம் போட்டு அப்படியே கிரைண்ட் பண்ணிவிட்டு அதிலே வந்து கொஞ்சம் பால் விட்டுட்டு அப்படியே வந்து சில் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறது. ஓகே, இது வந்து ஃப்ரூட் ஸ்மூதி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஐஸ் காஃபி அல்லது ஐஸ் டீ, இதுவும் வந்து ஆடட் சுகர் இல்லாமல் நீங்கள் நார்மலாக எப்பயும் வந்து காஃபி டீ ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து சில் பண்ணிவிட்டு அதை வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து சம்மர் மந்தில் நமக்கு ஹாட்டாக குடிக்கிறப்போ நிறைய வேர்வைகள் இருக்கும். அந்த மாதிரி குடிக்காமல் சில் பண்ணிவிட்டு குடிங்க. எந்த ஃபுட் எடுத்தாலும் ரொம்ப வந்து காரம் மசாலாலாம் இல்லாமல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மிதமான ஃப்ரூட்ஸு ப்ளஸ் ட்ரிங்க் எடுத்துக்கிட்டு நீர்ச்சத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய தண்ணி குடித்து இந்த சம்மர் மந்த்தை நம்ம நல்லபடியாக சமாளிக்கலாம்.